ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சென்னை சிஎம்பிடியில் இருக்கோங்க. சென்னை சிஎம்பிடியில இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் நாம மெட்ரோல தான் டிராவல் பண்ண போறோம். சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு சென்னை மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குங்க. இங்க பின்னாடி இருக்கு பாருங்க. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆயிடலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் போகும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நாம ஃப்ளைஓவர்ல போவோம், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல போயிடும். சென்னை சென்ட்ரல் வரைக்குமே வந்து நாம அண்டர் கிரவுண்ட்ல தான் டிராவல் பண்ணுவோம், அதனால சீக்கிரமா ரீச் ஆயிடலாம். ஸோ இப்போ வாங்க நாம சென்னை சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நாம சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போற நம்ம மெட்ரோ ஜெர்னிக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சென்னை மெட்ரோ ஜேர்னியை தொடங்கலாம் சென்னை சென்ட்ரல் வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை சிஎம்பிடியோட ப்ரெசன்ட் கண்டிஷன் பாருங்க. இன்னுமே வந்து சிட்டிக்குள்ள போற பஸ்ஸஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு தான் போறாங்க. கடைசியா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்க. மற்றபடி பார்த்தா சென்னை சிஎம்பிடிக்குள்ள இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து கிளாம்பாக்கத்துல இருந்து தான் கிளம்புது. நாம நவம்பர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. 3:30 நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த சைடு இருக்குங்க. இங்க இருக்கு பாருங்க, புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா சிஎம்பிடி மெட்ரோ. நம்ம சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் டெர்மினஸ். ஸோ வாங்க நாம மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு கிளம்பலாம். ஏற்கனவே எனக்கு சென்னை மெட்ரோ கார்டு இருக்கு, பட் கார்டுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரியலங்க. என்னன்னு பார்த்துட்டு கிளம்பலாம். சென்னை மெட்ரோ வந்து இப்போ எங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா, பூந்தமல்லி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ நாம உள்ள போயிட்டு இருக்கோம் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள. இன்கேஸ் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லாட்டி டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க, மெயின்டெனன்ஸ் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். உள்ள நல்லா இருக்கு, வெளியே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கு மெயின்டெனன்ஸ். நம்ம சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள வந்தாச்சுங்க. ஒரு 100 மீட்டர்ஸ் தான் நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன். உள்ள வர்றதுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனரா பேங்க் ஏடிஎம், அதுக்கப்புறம் ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஹாய் சொல்லிட்டு போறாங்க. ஸோ நம்ம உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. மேல டிக்கெட் கவுண்டர் போறதுக்கு உள்ள நல்லா இருக்குங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே கீழே இறங்குறதுக்கும் சரி ஏறதுக்கும் சரி எஸ்கலேட்டர் வச்சிருக்காங்க, ஸ்டேர் கேஸும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ மேப் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, மெட்ரோ மேப் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேர் கேசஸ் அண்ட் எலிவேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. வாங்க கிளம்பலாம். சென்ட்ரல் மெட்ரோவுக்கு செல்லும் அடுத்த ரயில் 5 நிமிடங்களில் ஃப்ரெண்ட்ஸ், நாம எலிவேட்டர்ல மேலே ஏறி வந்தாச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார்மசி இங்க பாருங்க, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் எல்லாம். வாவ், செம்ம சூப்பரா இருக்குங்க. கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே. இண்டஸ் இந்தியா பேங்கோட ஏடிஎம் ஃபெசிலிட்டி கூட வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, டிக்கெட் வெண்டிங் மிஷின் கூட இருக்கு. இன்கேஸ் நீங்க போன்பே பேடிஎம் எல்லாம் யூஸ் பண்ணி வெண்டிங் மிஷின்லயே டிக்கெட் எடுத்துக்கலாம். பை மெட்ரோ டிக்கெட்னு போட்டிருக்காங்க பாருங்க. போன்பே எல்லாம் யூஸ் பண்ணியே வந்து நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். நாம டிக்கெட் கவுண்டர்லயே போய் எடுத்துக்கலாங்க. ஏன்னா செக் பண்ணணும் எவ்வளவு கார்டுல பேலன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் வந்து சென்னை மெட்ரோ கார்டு யூஸ் ஆகாதனால பிளாக் ஆயிட்டு இருக்குங்க. பட் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பர் என்டர் பண்ணா டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் QR கோடு வந்து வாட்ஸ்அப்கே வந்துருதுங்க. நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு போனா போதும். செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ங்க சென்னை மெட்ரோ. செம்ம. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானு. நம்ம யூஸ்வலா ஒரு ஸ்லிப் தருவாங்க,
பட் நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு QR கோடு வந்துருது. அதை ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் போல. வேற லெவல்ல, வாங்க போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப்ல வந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சுங்க. செம்ம சீம்லெஸ்ஸா இருக்குங்க. வேற லெவல் பண்ணிட்டாங்க. நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கல. டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. NFSன்னு சொல்லுவாங்க, நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வைஃபை வச்சு வந்து பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி QR கோடு சிஸ்டம் வச்சு டிக்கெட்ஸ் இது எல்லாமே வெரிஃபை ஆயிடுது. வேற லெவல் போங்க. நம்ம நாடு வந்து டிஜிட்டலி ரொம்பவே இம்ப்ரவைஸ் ஆகிட்டு இருக்குங்க. சூப்பரா வித்தின் மினிட்ஸ் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம டிக்கெட் ஸ்லிப்பை மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயமே தேவையில்லை. ஏன்னா வாட்ஸ்அப்ல QR கோடு இருக்க போகுது. அழகா நம்ம இறங்குற ஸ்டேஷன்லயும் ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். செம்ம பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி சிஸ்டமா இருக்குங்க நம்ம மெட்ரோல. ஐ மீன் சென்னை மெட்ரோல. பெங்களூர்ல தான் அது நம்ம மெட்ரோ. நம்ம ட்ரெயின் வந்து ஆப்போசிட்ல போகும். வெயிட் பண்ணலாங்க இன்னும் ஃபியூ மினிட்ஸ். செம்மல, வேற லெவல். நம்ம CMBT மெட்ரோ ஸ்டேஷனோட வியூ பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இங்கிருந்து சிட்டி பாக்குறதுக்கும் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்களா, வேற லெவல். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரவாயில் அதெல்லாம் இருக்கிற ஏரியா. இந்த பக்கம் தான் வந்து CMBT டெப்போவும் இருக்கு. வாவ், வேற லெவல்ல, சான்ஸே இல்லைங்க. செம்ம சூப்பரா இருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோல 2 லைன் இருக்குங்க. ஒரு லைன் வந்து சென்னை சென்ட்ரல் இந்த பக்கம் வர்றது, லைக் எது வரைக்கும் போகும்னா உங்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் எல்லாம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு லைன் பாத்தீங்கன்னா மெட்ரோ லைக் அண்ணா சாலை இருக்கு இல்லையா, அண்ணா சாலை வழியா போற மெட்ரோ. ஸோ வேற லெவலுங்க. இப்போ வந்து சிறுசேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பூந்தமல்லி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 லைனும் முடிஞ்சுட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிட்டில ஒரு கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். வேற லெவல்ல. நம்ம மொத்த இந்தியாலேயே பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்ல நாம தான் வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி நிறைய இருக்கிற கண்ட்ரியா உருவாக போறோம். அந்த அளவுக்கு வந்து எல்லா மெட்ரோ சிட்டிஸ், ஒரு பெரிய பெரிய சிட்டிஸ்லயும் வந்து மெட்ரோ கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற லெவலுங்க. சென்னை மாதிரி சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஒர்க்கிங் டைம் பீக் ஹவர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராபிக், மக்கள் வந்து டிராவல் பண்றாங்க இல்லையா. மெட்ரோ வந்துட்டா எல்லாருக்குமே வந்து ஈஸியா இருக்கும். எவ்வளவு தூரம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணும். சிறுசேரி IT பார்க்கெல்லாம் மெட்ரோ வந்துட்டா குயிக்கா டிராவல் பண்ணிடலாம். சான்ஸே இல்ல. வெயிட் பண்ணுவோம். நம்ம சென்னை சென்ட்ரல் போற மெட்ரோ வரதுக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. இன்னும் 1 மினிட் தான் இருக்குங்க ட்ரெயின் வரதுக்கு. நம்ம CMBT மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து சென்னை சென்ட்ரல் போறதுக்கு 30 rupees. அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னு. கங்குவா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க LED ஸ்கிரீன்ல. ஆப்போசிட்ல இருக்கிற ஹைவே எல்லாம் தெரியுது பாருங்க. நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. வாங்க போர்ட் பண்ண ரெடி ஆகலாம். CMBT to Chennai Central. நாம ட்ரெயின் போர்ட் பண்ணியாச்சுங்க. இங்கிருந்து வந்து நம்ம கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் கிராஸ் பண்ற வரைக்கும் தான் வந்து எலிவேட்டட் காரிடாருங்க.
அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் போகும். ஆப்போசிட்ல போற ட்ரெயினும் வருது. ஐ திங்க் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் இருக்குங்க அந்த லைனு. இன்னொரு லைன் வந்து அண்ணா சாலை வழியா ஏர்போர்ட் வரைக்கும் போறது. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் வந்து 2 லைனுமே கிறிஸ் கிராஸ் பண்ணோம். சிஎம்பிடில இருந்து கிளம்பியாச்சு. ஃபுல்லா எலிவேட்டட் காரிடார் இருந்தா நல்லா தான் இருக்கும். சிட்டியை வேடிக்கை பார்த்துட்டே போலாம். பட் இது பாத்தீங்கன்னா அடுத்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் கீழே போயிடும். ஸோ இது கோயம்பேடு வெஜிடபிள் மார்க்கெட்டுங்க, கோயம்பேடு மார்க்கெட். எல்லா பக்கம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டே இருக்குங்க. நம்ம சென்னை பெங்களூர்ல எல்லாம் டிராவல் பண்ணா இதுதான் வந்து மலைப்பா இருக்கும். எப்போ பாரு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் போய்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு பெரிய ஏரியா பாத்தீங்களா கோயம்பேடு மார்க்கெட்டு. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கோம். அதனால நிறைய பர்ச்சேஸ்க்கு வர நாள் தான் இது. கோயம்பேடு மார்க்கெட் பிஸியா இருக்குங்க. எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க கோயம்பேடு மார்க்கெட். ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் தனித்தனியான ஏரியா இருக்கும். காய்கறிகளுக்கு தனியா, ஃப்ரூட்ஸ்க்கு தனியா, ட்ரை ஐட்டம்ஸ்க்கு தனியா. இது கோயம்பேடு டிப்போ, மெட்ரோ டிப்போ. இது கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனுங்க, சிஎம்பிடிக்கு அடுத்து. ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் டிராவல் பண்ணுவோம். அப்புறம் சென்னை சென்ட்ரலுக்கு போறதுனால எப்பவுமே வந்து இந்த லைன் வந்து பிஸியாவே தாங்க இருக்கும். இங்க இருக்கு பாருங்க எமர்ஜென்சி ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம். சிஎம்ஆர்எல் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பும் இருக்கும். விமான நிலையம்ல ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க 2 லைன் ஆகுதா கரெக்டா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து. சென்னை சென்ட்ரல்ல இன்னொரு கிறிஸ் கிராஸ் இருக்கும். ஸோ கோயம்பேடு தாண்டியாச்சு. இப்போ கூவம் ரிவரை கிராஸ் பண்ணுவோம். அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது வந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல போயிடும். அடுத்த ஸ்டேஷன் திருமங்கலம். எவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் அந்த ரிவர், கூவம் ரிவர். இந்த ரிவர் தாண்டோன்னே வந்து அண்டர் கிரவுண்ட் போயிடுங்க. இது விஆர் மாலுங்க, கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அது சோ இங்க இறங்குது பாருங்க லைனு. இங்கிருந்து ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் தான். போயிட்டான் அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமங்கலம் இது எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் தான். அண்டர் கிரவுண்ட் வந்தோடனே லைட்ஸ் போட்டாங்க உள்ள.
சீட்டிங் எல்லாம் கம்ஃபர்டபுளாவே வச்சிருக்காங்க. பரவாயில்ல, எப்பவுமே ஃபுல்லா போகுது. மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆக போறோம். திருமங்கலம் அடுத்து. திருமங்கலம், அண்ணா நகர் டவரு, அண்ணா நகர் ஈஸ்ட், செனாய் நகர், பச்சையப்பன் காலேஜ், கீழ்பாக்கு, நேரு பூங்கா, அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல். இவ்வளவு ஏரியா கவர் பண்ணுது. ஸோ இன்கேஸ் நீங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வரீங்க அல்லது சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கம் இருந்தெல்லாம் வரீங்கன்னா மெட்ரோ எடுத்துக்கலாங்க. சூப்பரா சென்னை சென்ட்ரலுக்கு ஈஸியா ரீச் ஆயிடலாம். Station is on the right side. திருமங்கலம்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்த அண்ணா நகர் டவர். அண்ணா டவர் ஒரு ஃபேமஸ் ஹேங் அவுட் ஸ்பாட்டுங்க சென்னைக்குள்ள. வீக்கெண்ட்ஸில் நிறைய ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் சைடு, அண்ணா நகர் டவரில் தான் எல்லாம் வந்து ஹேங் அவுட் பண்ணுவாங்க. குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம். நல்ல பாஷ் ஏரியா கூட அண்ணா நகர். இந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்துலலாம் ஃபுல்லாக வந்து தமிழ்லையும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காங்க. குட் திங். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பிரேக் கவர் அண்ட் ஸ்பீக் டு டிரைவர்னு போட்டிருக்காங்க. ஒளி வாங்கி மைக்குக்கு பச்சை நிறம் வந்தவுடன் பேசவும். இந்த பட்டன் அமுத்தணும் போல. அண்ணா டவர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டியாச்சுங்க. அடுத்து அண்ணா நகர் ஈஸ்ட். கம்ஃபர்டபுள் ரைடுங்க. நம்ம மெட்ரோஸில் ட்ராவல் பண்ணுறது, சிட்டியோட டிராஃபிக்ல இருந்து தப்பிச்சுட்டு நாம் குயிக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு இது செம்ம எக்கனாமிக்கல் ட்ராவல் ஆப்ஷன். உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம். ஆனந்த் பனியன்கள், சட்டிகள். வெரி நைஸ். எல்லாத்துல இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெவன்யூ கிரியேட் பண்றாங்க பாருங்க சென்னை மெட்ரோ. ப்ராஃபிட்டபிளா ரன் ஆகணும்ல, அப்பதான் வந்து சிட்டி ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அண்ணா நகர் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அண்ணா நகர் ஈஸ்ட், அண்ணா நகர் கிழக்கு. மோஸ்ட்லி எல்லாம் வந்து சென்னை சென்ட்ரல் டிராவல் பண்றவங்க தான் போல. ஃபுல்லா லக்கேஜஸோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கோச்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு 6 போகிஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒன்னு வந்து ஃபுல்லா லேடிஸ்க்கு. ஷெனாய் நகர் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, மெட்ரோ ஸ்டேஷன்.
எல்லா ஸ்டேஷன்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ், எலிவேட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் தவிர லைட்டிங்ஸ் பாத்தீங்களா, அண்டர் கிரவுண்ட் வந்தோடனே பளிச்சுன்னு. அடுத்து பச்சையப்பாஸ் காலேஜுங்க. இது பச்சையப்பாஸ் காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. உள்ள ஆரோக்கிய பார்லர் எல்லாம் இருக்குங்க. ஆரோக்கிய மில்க் பார்லர் எல்லாம் அநியாயம் பண்றாங்க. இங்கெல்லாம் வந்து க்ளோஸ் டோர்ஸ் வச்சிருக்காங்க பிளாட்ஃபார்ம்ஸ்ல. ஐ திங்க் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ்ல மட்டும் இந்த ஃபெசிலிட்டின்னு நினைக்கிறேன். பச்சையப்பாஸ்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து நேரு பூங்கா, நேரு பார்க். நேரு பார்க் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கீழ்போக் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க, அதை மிஸ் பண்ணிட்டேன். கீழ்போக் மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆயிரும். அடுத்துதான் நேரு பார்க். எல்லா ஸ்டேஷன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸ்டாண்டர்டைஸ்டா எந்த பக்கம் லிஃப்ட் இருக்கு, எஸ்கலேட்டர் இருக்கு, எல்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு பார்லர் இருக்கு. மில்க் பார்லர் ஒன்னுல ஆரோக்கியா, ஒன்னுல ஹேட்சன். அடுத்து நேரு பார்க், அதுக்கப்புறம் எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல். Doors will open on the right. அடுத்த நிறுத்தம் நேரு பூங்கா. வலதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். இந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்குங்க ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும். இங்கிலீஷ்ல, தமிழ்ல 2 லாங்குவேஜ்ல அனௌன்ஸ் பண்ணுது. சென்ட்ரல் வரைக்குமே ஃபுல்லா தான் போகுதுங்க ட்ரெயின். எவ்வளவு பெரிய பெரிய லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு டிராவல் பண்றாங்க பாருங்க. இது நேரு பார்க் மெட்ரோ ஸ்டேஷன். டுவர்ட்ஸ் லேடிஸ் கோச் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு கோச் மட்டும் ஃபுல்லா லேடிஸ்க்கு. சென்ட்ரல் மெட்ரோவுக்கு செல்லும் அடுத்த ரயில் 2ஆம் நடைமேடையிலிருந்து புறப்படும். Next train for Central Metro will be leaving from platform 2. நேரு பார்க்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ நேரு பூங்காக்கு அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. இன்கேஸ் நீங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போறதுனாலும் சரி, சபர்பன் ட்ரெயின் எடுக்கிறதுனாலும் சரி, நீங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கி போயிடலாம். பக்கம்தான். உங்களுக்கு இந்த சைடு போறது, டி நகர் போற லோக்கல் சபர்பன் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிடைக்கும். மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அங்க போயிட்டு லோக்கல் ட்ரெயின் கூட எடுத்துக்கலாம்.
எக்மூர்ல இருந்து சவுத் தமிழ்நாடு போற ட்ரெயின்ஸும் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் கிளம்பும். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு மதுரை போற ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மதுரை திருச்சி சைடு போற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து எக்மூர்ல இருந்து தான் கிளம்பும். கோயம்புத்தூர் நார்த் இந்தியா போற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பும். ஸோ இங்கேயே வந்து ஹேட்சன் பார்லர் இருக்கு பாருங்க, எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு பாருங்க பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ 2 டோர் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மெட்ரோ ட்ரெயினோட டோர் ஒன்று, வெளியே இருக்கிற இந்த சேஃப்டி காரிடாரோட டோர் ஒன்று, 2 டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். எக்மோர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து சென்னை சென்ட்ரல் தான். சென்னை சென்ட்ரல்ல 2 மெட்ரோவுமே கிறிஸ் கிராஸ் ஆகுங்க. ப்ளூ லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விம்கோ நகர் வரைக்கும் போகும், திருவெற்றூர் வழியா. நாம போற லைன் வந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் தான் போகும். ஸோ இதுலயே அனௌன்ஸ் பண்றாங்க, சென்னை எக்மூர்ல இறங்கினா எங்கெல்லாம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும், சென்னை சென்ட்ரல் இறங்கினா எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு. குட் திங். சென்னை சென்ட்ரல் வந்தாச்சுங்க. Let's get ready to deboard the train. பரவாயில்லைங்க, நம்ம வந்ததே தெரியல. ஆக்சுவலா பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ் ஜேர்னி தான் இருக்கும். ஏர் கண்டிஷன்டு, நோ பொல்யூஷன், சான்ஸே இல்லை. சென்னை சென்ட்ரலுக்குள்ள என்ட்ராயாச்சு. வெளியே லைட்ஸ் தெரியுது பாருங்க. மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சுங்க, வாங்க இறங்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்னை சென்ட்ரல் மெட்ரோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெளியே செல்லும் வழி விவரங்கள் போட்டிருப்பாங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, B1ல போனா எந்த சைடு போகும்னு, B2 எந்த சைடு போகும், ரிப்பன் மாளிகை சைடு போறதுக்கு எந்த சைடு போகணும், பூங்கா நகர் போறதுக்கு எந்த சைடு போகணும், சென்னை சென்ட்ரல் போறதுக்கு எந்த சைடு போகணும், எல்லாமே இந்த மேப்ல போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை சிஎம்பிடில இருந்து சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, நிறைய எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரிஸ் இருக்கு. நம்ம மேல போயிட்டு அங்கிருந்து பார்க்கணும் எங்க எக்ஸிட் போறது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து உங்களுக்கு 2 லைனுமே இருக்கு. வேற லெவல். ஸோ நாம மேல வந்தாச்சு. எவ்வளவு வைடா இருக்குங்க மேல ஸ்பேஸ். இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. செம்மையா பில்ட் பண்ணிருக்காங்க, வேற லெவல். ஏர்போர்ட் கணக்குல இருக்கு இங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? ஸோ எல்லா பக்கமுமே எக்ஸிட் வேஸ் போட்டிருக்காங்க. இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எக்ஸிட்ஸ் போட்டிருக்காங்க, எந்தெந்த இடத்துல எந்த சைடு நீங்க வெளியே போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 நிமிடங்களில் 5ஆம்
நடைமேடையை வந்தடையும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. Next train to airport is arriving on platform ப்ராப்பர் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 minutes. இங்க இருக்கு பாருங்க, ராஜீவ் காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல். எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால மக்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். உள்ளுக்குள்ள பாருங்க, டெக்கரேஷன் பிளான்ஸ் எல்லாம் வச்சு நல்ல வைப் கொடுத்துருக்காங்க. வேற லெவலு. ஸோ நாம் வந்து A3 எக்ஸிட்டில் போகணும் சென்னை சென்ட்ரலுக்கு. A எக்ஸிட் B எக்ஸிட்னு இருக்கு. ஸோ எக்ஸிட் வந்தாச்சுங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கிற QR கோட் காமிச்சு நாம வெளியே போயிட வேண்டியது தான். எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. மொபைல் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க. நம்ம ஸ்கேன் பண்ற இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் இருக்கும், டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது டவுட்னா நீங்க இங்க கேட்டுக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் மதர்ஸ் ஃபீடிங் ரூம், நியூ பார்ன் பேபிஸ் ஃபீடிங் ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள பர்கர் பாயிண்ட்ஸ், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இதெல்லாம் இருக்குங்க. ஃபலூடாஸ், ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் சூப்பர். உள்ள டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்கு. இங்க பாருங்க, யுவர் கார்டு இஸ் யுவர் டிக்கெட். இன்ஸ்டன்ட் டிரான்சிட் கார்டும் இங்க வாங்கிக்கலாம். ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த சைடும் வந்து பர்கர் கிங் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆவின் மில்க் பார்லர் இருக்கு. செம்ம, வேற லெவல் பண்றாங்க. நான் கார்டு ஆக்டிவேஷனுக்காக கஸ்டமர் கேர்ல கேட்டேங்க. 20 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. நமக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பொறுமை இல்ல, இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க பீமாஸ் ஃபுட்ஸ்னு இருக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப், ஸ்நாக்ஸ் பப்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஃபார்மசி இருக்கு. ஐ திங்க் எமர்ஜென்சிக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியே மெட்ரோ ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சிம்ஸ் ஃபார்மசி தான் வச்சிருக்காங்க இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர்லாம். பரவாயில்ல, நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. சென்னை மெட்ரோ ஒண்டர்ஃபுல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கிருந்து வந்து 2 எக்ஸிட் இருக்குன்னு சொன்னால, அதாவது ரோடுக்கு அந்த சைடு ஒரு எக்ஸிட் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் பக்கம், இன்னொரு எக்ஸிட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிற எக்ஸிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இருக்கிற டிக்கெட் கவுண்டர் பாயிண்ட், பிளாட்ஃபார்ம் இருக்கிற பேஸ்மெண்ட் இருக்கிற இடத்துல இருந்து மேலே வந்தாச்சுங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீலர் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. உள்ள இருக்கு பாருங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இங்கிருந்து நம்ம மேலே போனோம்னா சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் ரீச் ஆயிடலாம். லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அவ்வளோதாங்க. வெல்கம் டு சென்னை சென்ட்ரல் மக்களே. MAS வேற லெவல் ஜர்னில. ஸோ மெட்ரோ இல்லாட்டி எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் பாருங்க. நம்ம பஸ்ல பொல்யூஷன்ல வரணும். மெட்ரோல எவ்வளவு ஈஸியா நம்ம சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிட்டோம். வெல்கம் டு சென்னை சென்ட்ரல்ங்க. த ஐகானிக் பிளேஸ் ஆஃப் சென்னை சிட்டி. மேல பாத்தீங்களா, சென்னை ஸ்கொயர் வந்து செம்ம சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்களா. ஸோ அங்க ஒயிட் கலர்ல தெரியுறது ரிப்பன் பில்டிங். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது விக்டோரியா ஹாலு. இங்க பாருங்களா, சூப்பரா வந்து ஒரு போடியம் மாதிரி பண்ணி அங்க நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சு செம்ம அழகா பண்ணிருக்காங்க. கிளைமேட்டும் வேற இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு. இதுதான் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ 2 எக்ஸிட் இருக்குன்னு சொன்னால, பி எக்ஸிட்ல போனீங்கன்னா நீங்க மெட்ரோ ஸ்டேஷன் அந்த சைடு நீங்க வெளியே வந்துடலாம். அங்கெல்லாம் இருக்கு பாருங்க லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அது வழியா வெளியே வந்துடலாம்.
இது சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸும் இருக்கும், நீங்கள் லோக்கல் ட்ரெயின்ஸும் இருக்கும், சபர்பன் ட்ரெயின்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து இந்த சைடு தான். ஸோ இந்த இது வந்து சென்னை சபர்பன் இது போட்டிருக்காங்க பாருங்க, சென்னை சபர்பன் டெர்மினல். இந்த சைடு இருக்கிறது வந்து சென்னை சென்ட்ரல், இது வந்து சென்னை சென்ட்ரல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை சிஎம்பிடி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்த இந்த மெட்ரோ ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை சிட்டியோட ஒரு ஐகானிக் ஒரு சிம்பிளா ஆயிட்டு வருது நம்ம சென்னை மெட்ரோ. வேற லெவல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சென்னை வந்தா கண்டிப்பா சென்னை மெட்ரோல டிராவல் பண்ணுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஈஸியாகவும் டிராவல் பண்ணிடலாம், சிட்டிக்குள்ள டிராஃபிக் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு சூப்பரா டிராவல் பண்ணிடலாம். முக்கியமா வந்து நீங்க ஏர்போர்ட்ல போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சென்னை சென்ட்ரல்ல இருந்து இந்த மெட்ரோ எடுத்துக்கோங்க. செம்ம ஹஸ்ல் ஃப்ரீ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from சென்னை சென்ட்ரல் மக்களே. See you.